ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஆதி இறைநூல் கொண்ட ஆதி சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி. அரும் சபை ஆசானே நீ வாழி. அகிலம் ஆளுகின்ற ஆசானே வாழி. அண்டம் ஆளுகின்ற அரணே நீர் வாழி என்று ஈசனின் அடிவணங்கி ஈசன் அருகில் நாயன்மார் வரிசைகளில் ஒருவனாய் வந்தமர்ந்த இளையான்குடி என்ற தலமதில் மாறனாய் அவதரித்த இளையான்குடி மாறனாய் என்று சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் எழுந்தருளினோம். பகலவன் எழுகின்ற வேளைதனில் ஆதி இறைநூலது அகிலத்தில் இருக்கும் கலிதனை மாற்றுகின்ற அரும் ஆற்றல் மிக்க ஆயுதமாய் உம் கரமதில் செங்கோலாய் அமர்ந்திருக்க அச்செங்கோல் கொண்டு வருகின்ற ஒவ்வொருவனுக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற கலிதனை அகற்றுகின்ற அரும் சபை ஆசானே அரணே நீர் வாழி. இளையான்குடி மாறனாய் யாம் அன்று சிவத்தின் அருளினால் யாம் பெற்ற செல்வமதை அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு தானம் செய்தோம். செய்ய வைத்தான் அவன் அவன் அருளால். அவ்வாறு செய்கின்ற வேளிதனில் வறுமையது கிட்டியது. அந்நிலையில் சோதித்தான் அவனே வந்து சோதித்தான். அவனாய் வந்து சோதித்தான். அடியானாய் வந்து சோதித்தான். இரவு வேளைதனில் வந்து எமக்கு இன்னமுது படைக்க நீர் வேண்டும் என்று எம்மிடம் கையேந்தினான். அடியேனாக ஈசன் வந்தவன் ஈசனென்று அறியான் நிலைதனிலும் கொண்ட நிலையது மாறக்கூடாது என்று மாறனாய் யாம் முடிவு செய்தோம். விதைத்த நெல்மணியது அங்கு எம்முடைய வயல்தனில் இருக்க அதனை வாரி எடுத்து வந்தமர்ந்த அடியானுக்கு அமுதுதனை படைக்க யாம் ஓடோடி வந்தமர்ந்தோம். அந்நிலைதனை அவன் கண்டு எந்நிலை யாம் எவ்வறுமைதனை இவனுக்கு கொடுத்த போதும் அவ்வறுமைதனில் எம் அடியானாய் வருகின்ற எவருக்கும் அமுதுதனை படைக்கின்ற அந்நிலை அது மாறாத மாறனே நீர் வாழி என்று அன்று எம்மை வாழ்த்த எமக்கு அவன் காட்சி கொடுக்க வந்தமர்ந்தான். ஈசனே எம்மை சோதித்து பின்பு அவன் ஜோதிக்குள் எம்மை ஐக்கியமாக்கி கொண்டான். அவ்வாறு வந்த ஈசனவன் எம் வறுமைதனையும் அன்றிருந்து அகற்றிவிட்டான். இது எம் வாழ்நாளில் அவ்வள்ளலாய் அவ்வானோர்கள் போற்றுகின்ற ஈசனவன் வந்தமர்ந்து நடத்திய ஒரு அரும் திருவிளையாடல் அது. அதன் மூலமாக என்னை அவன் ஆட்கொண்டு அவன் அருகில் அமர வைத்து விட்டான் இளையான் குடிமாற நாயனாராய். அவ்வாறு எம்மை அவன் அமர வைக்க இன்று ஈசனே வந்து எவ்வறுமை ஈசனுக்கு சிவமகா வாழைச்சித்தனை இயல்பு நிலைதனில் கிட்டிய பொழுதும் வந்த அனைத்து சீடர்களுக்கும் அமுதளித்து தம் நிலையது மாறாது எவ்வினைகள் சூழ்ந்த பொழுதும் அவ்வினைகளை வேறறுக்கின்ற நல்வினையாய் சிவமகா வாழைச்சித்தனாய் வந்த சீடர்கள் யாவருடைய வினைதனையும் வேறறுக்கின்ற அருள் ஆற்றல் மிக்க சித்தனாய் வந்தமர்ந்த சிவசித்தனே நீர் வாழி. சிவமாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி. அருள் ஆற்றலாய்
நாடிய சீடர்களுடைய வறுமை, இளமையில் சீடர்களாக வந்தோர்களுக்கு வந்த இளவயது வறுமைதனையும், முதியவனாய் வந்தபொழுதும் அவனுக்கு இருக்கின்ற வறுமையது எது? செல்வம் மட்டுமா வறுமை? அறிவில்லாததும் வறுமை, அன்பில்லாததும் வறுமை. உலகில் இருக்கின்ற அறிவுதனை அறிய இயலா நிலைதனில் இருக்கின்ற மூட நிலையும் வறுமை. இவ்வாறு வறுமையென்ற நிலையில் இருக்கின்ற அனைத்துக்கும் வறுமைதனை கொடுத்து, உயர் ஞானமதை கொடுத்து, உயர் செல்வத்தை கொடுத்து, வருகின்ற சீடர்களுடைய வறுமைக்கே வறுமைதனை கொடுக்கின்ற வாரி வழங்கும் வள்ளலாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாழி. எவர் உரைப்பார்? எவன் உரைக்க முடியும்? ஈசனாய் வந்தமர்ந்தவன் இவனென்று எவன் உரைக்க முடியும்? இவன் அடிதனை வணங்கி இவனை வாழும் குருவாக, சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழும் குருவாக எவன் ஏற்கின்றானோ அவன் உரைக்கின்றான் நீர் ஈசனென்று. ஈசனாய் அவதரித்த, ஈசனே அவதரித்த அவதாரம் நீரென்று அகிலமறிய அறிவிக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நாயன்மார் வரிசைகளில் யாம் அமர்ந்தது போல் இன்று அவர்களை அருகில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அரும் சித்தனே நீர் வாழி. சோதனைகளது ஈசனவன் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்க, அவ்வாறு பல்வேறு நிலைகளில் கொடுத்த சோதனைகளில் ஒவ்வொருவனும் வெற்றி பெற்று இன்று சிவனருகில் சித்தனாய் நாயன்மாராய் அவன் அழைத்து அவன் அருகில் வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் இன்று சிவமகா வாழை சித்தனே சிவமாய் வந்தமர்ந்து வருகின்ற சீடர்களுக்கு சோதனை என்ன ஐயா? ஒரு சோதனையும் அல்ல. வினைதனை யாம் அகற்றுகின்றோம், அவ்வினையது மீண்டும் பற்றாது. இவன் மீது பற்று கொன்று சிவமகா வாழை சித்தனாய் எம்மீது நீர் பற்று கொண்டு வினைதனை நீர் வேறறுத்து கொள்க என்று, வேறறுத்த வினையது உம்மில் மீண்டும் வேறு ஊன்றாமல் இருக்க நீர் பற்றிக்கொள் என்று பகிரங்கமாக அறிவித்து சிவமாய் வந்தமர்ந்த எம் பரமசிவனே நீர் வாழி. ஆதி இறைநூலாய் அகிலத்தை மாற்றுகின்ற அரும் செங்கோலாய் சிவமகா வாழை சித்தனின் திரு கைகளில் கொண்டமர்ந்து அவனை கொண்டமர்ந்த சீடர்களுக்குள் அதனை கொண்டமர்ந்த சித்தனாய் வந்த சித்தனே நீர் வாழி. நாயன்மார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைதனில் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தும் சிவத்திற்கு தொண்டு செய்தும் சிவன் அடிதனை அடைந்து கொண்டோம். அவன் அருளால் அவன் அடிதனை அடைந்து கொண்டோம். ஆனால் இன்று ஈசனே வந்து யாம் அடிதனில் இருக்கின்றோம் வாருங்கள் என்று சிவமகா வாழை சித்தனிடம் சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்து சிவமகா வாழை சித்தனிடம் வருகின்ற சீடர்கள் யாவரிடமும் சிவமாய் சிவமகா வாழை சித்தன் சென்றமர்ந்திருக்க, இவ்வளவு எளிதாக ஒவ்வொருவனையும் நாயன்மார் வரிசைகளில் அமர வைக்க
நாயன்மாராய் ஒவ்வொருவனையும் வாழ வைக்க ஈசனே இன்று வந்து அவதாரம் பூண்டிருக்கின்ற அந்நிலைதனை இன்று உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து எம்மை எடுத்துரைக்க வைத்த ஏகனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே, எம் சிவமே நீர் வாழி என்று வாழ்த்தி அகமகிழ்வோடு எம் நிலையையும் யாம் சிவத்தின் நிலைதனை எவ்வாறு சிவன் அடிதனை வணங்கி அவன் அருகில் அமர்ந்தோம் என்பதை வைத்து இன்று நிலையதை அனைவருக்கும் எடுத்துரைக்க அவ்வுரைக்கு உத்வேகமாய் உள்ளிருந்து ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் ஆற்றல்தனை வழங்கிய சித்தனே நீர் வாழி. அரும் சபை கொண்ட ஆசானாய் அருகில் சிவமாய் வருகின்ற சீடர்கள் அருகில் சிவமாய் இருக்கின்ற நேரமது இயல்பு நிலையில் இருந்த பொழுதும் இயல்பு நிலை இல்லா நேரங்களிலும் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஆசானாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் சென்றமர்ந்த சித்தனே நீர் வாழி. ஆதி இறைநூலாய் இவ்வையமதில் இறையாய் வந்தமர்ந்த இறைநூல் சித்தனே நீர் வாழி. சிவமாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே, செங்கதிரோன் எழுகின்ற வேளைதனில் உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம் இளையான் குடிமாறனாய். உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி. சிவமகா வாழை சித்தனே, உம் திருவடி வணங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.